அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் அதிகாரமாகிடுச்சுன்னா அவங்க அப்பாவுடைய அன்பு கிடைக்காது. சரியாக புரிஞ்சுக்கங்க. என்ன சார் அதிகாரமானா பலமானா நல்லது தானே அப்படின்னா கண்டிப்பாக நல்லது தான். ஒரு லாஜிக்கை புரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகம் அப்போ வந்து பொதுவாக இந்த கர்மா தியரி, கர்மாவை பற்றி பேசுறது, இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்குள்ள போகிறப்ப மறுபிறப்பு கோட்பாடு இதுக்குள்ளெல்லாம் போகும்பொழுது இந்த பிறப்பு என்பது ஏதோ ஒரு கடமைகளை நிறைவேற்றுவதற்காக, அல்லது விட்ட குறை தொட்ட குறைன்றதை முடிவு பண்ணுறதுக்காக, அல்லது போன ஜென்மத்தில் நான் செய்த பாவம் புண்ணியம் இரண்டையும் கழிப்பதற்காக. அப்போ என்னன்னா இது ஒரு பெனிஃபிட். நீங்கள் வந்து ஒரு 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 கேம் விளாண்டுட்டீங்க. அந்த கேமில் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குது. ஒவ்வொரு காயின் அடித்தா அந்த பாயிண்ட், இந்த காயின் அடித்தா அந்த பாயிண்ட்டு, இந்த இதை எட்டி பிரித்தா ஒரு பாயிண்ட்டுன்னு இருக்குது. இது மாதிரி நீங்கள் வந்து பாயிண்ட் ஏறுனது பாயிண்ட் குறைஞ்சதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கப்ப அந்த பாயிண்ட்டுகளை கழித்தால் தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியுன்ற ஒரு ஸ்டேட்டஸ் வரும்போது அந்த பாயிண்ட்டுகளை கழிக்கிறதுக்காக அந்த பிறப்பு. அப்போ இந்த பிறப்பு என்பதே ஏதோ ஒரு விஷயத்தை கழிப்பதற்காகத்தான், ஏதோ ஒரு விஷயத்தை தீர்ப்பதற்காகத்தான், ஏதோ ஒரு விஷயத்தை நடந்தே தீரணும் அப்படிங்கக்கூடிய விதியில் பிறந்திருக்கோன்றப்ப இந்த விஷயம் நமக்கு தொந்தரவாக மாறலாம். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் இருக்கிறேன், நான் வந்து ஜோசியராக இருக்கிறேன். எனக்கு என்ன தொந்தரவு வந்துடும் அப்படின்னா, ஜோசியத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தொந்தரவு வந்துடும். புதிய மெத்தட் வரும்போது குழப்பமாக இருக்கும். ஒரு ஜாதகம் வரும்போது கன்ஃபியூஸ் ஆகும். 2 ஜாதகருடைய வாழ்க்கையில் இல்லை சார் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லைன்னு சொல்கிறப்ப எனக்கு ஒரு பதட்டம் வரும். அப்போ எனக்கு என்னென்ன தொந்தரவு வரும் அப்படின்னா, என்னோட தொழில் வழியாக தான் தொந்தரவு வரும் இல்லையா? இப்போ எனக்கு வந்து ஏர்போர்ட்டில் ஒரு ஃப்ளைட் வந்து வீல் கலண்டு கிடக்குது அப்படின்னா நான் கவலைப்பட போகிறது. ஏன்னா எனக்கும் ஏர்போர்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் ஏர்போர்ட்டில் வேலையும் பார்க்கல, எனக்கு ஃப்ளைட்டும் இல்லைங்கிறப்ப நான் அதை பற்றி கவலைப்படுத்தலை. அப்போ ஒருத்தனுக்கு கவலை எப்படி வரும் அப்படின்னா அவனுடைய தொழில் வழியாகத்தான் வரும்.